ஹலோ. நாங்க இன்னைக்கு டின்னருக்கு ரேசன் அரிசியில தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க அம்மா எங்களுக்கு அடிக்கடி இத செஞ்சு குடுப்பாங்க. அதனால எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நாங்களும் சாப்பிட்டு பழகியிருக்கோம். நான் கல்யாணம் ஆகி வந்தக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு இத நான் சமைச்சு குடுக்கும்போது, அவரும் "இதுக்கு முன்னாடி நான் இத சாப்பிட்டதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. நமக்கு ஒரே குஷியா போச்சு. அதிலிருந்து வாரத்தில 1 நாள் எப்படியும் டின்னருக்கு இந்த தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டுருவோங்க. எங்க அம்மா சமைக்கிற மாரி நான் இன்னைக்கு சமைச்சிருக்கேங்க. எங்க அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. நெறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு. எனக்கு அதே மாரி தான் வெஜிடபிள்ஸ் இருந்தா நெறைய பிடிக்கும். அது குக்கர்ல எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சோம்பு, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சக்கப்புறம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்குனக்கப்புறம், மல்லி, புதினா. புதினா நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் குடமிளகா ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்க ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுனா சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கிறது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பேபிகார்ன். பேபிகார்ன் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியா, இனிப்பா இருக்குற மாரி சொல்லுவாரு. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கர கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. எனக்கு கொஞ்சம் சாதம் வந்து இந்த அரிசி கொஞ்சம் குழஞ்சு வந்தா எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் பிசிபிலாபாத் பவுடர் சேர்த்திருக்கேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னால. நீங்க வேணும்னா சாம்பார் பவுடர் கூட சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அரிசிய உள்ள போட்டுக்கலாம். நான் 1 1/2 மணி நேரம் அரிசி ஊற வச்சிருந்தேன். நல்லா அரிசி ஊறுச்சுன்னா சாப்பாடு வெந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது இதில கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடுவோங்க. ஒருத்தர் வீட்ல இருந்து ஒவ்வொன்னு கொண்டு வந்து செஞ்சு சாப்பிடுவோம். செமையா இருக்கும். அந்த ஃபீல்லாம் வந்து சொல்லவே முடியாது. இப்ப நம்ம கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டது, இப்ப நம்ம வந்து கல்யாணமாகி ஹஸ்பண்ட் வீட்ல நம்ம இந்த அரிசியில சமைக்கும்போது, அது ஒரு மாரி ஹாப்பினஸ்ஸா தாங்க இருக்கு. குக்கர் விசில் வந்தக்கப்புறம் நான் கொஞ்சம் சைட் டிஷ்ஷுக்கு வந்து முட்டை பொரியல் பண்ணிக்கிட்டேங்க. நம்மளுக்கு சைட் டிஷ் இல்லாம சாப்பாடு இறங்குமா? குக்கர் விசில் போயாச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறும்போதே நல்லா மணமா இருந்துச்சுங்க சாப்பாடு. அப்படியே வேற என்னங்க, அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான். தட்டில என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு, பொரியல் வச்சு, ஊறுகாய் வச்சு குடுத்தாச்சு. அவரு சாப்பிட்டுட்ருக்க சைட்ல நானும் எனக்கும் போட்டு சாப்பிட்டு டின்னர முடிச்சாச்சுங்க. ஓகே பாய்.